ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் வீட்டில் உட்காந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்க முடியுமா? ஸோ இது வந்து பாசிபிளாக பண்ண முடியுமா? இதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு, என்னால் வீட்டில் உட்காந்து 500 ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் நான் சொல்லணும் அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக முடியும். அண்ட் 500 ரூபாங்கிறதே ரொம்ப கம்மி. ஸோ ஒரு மீம் ஒன்று வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு மீம் இருக்குது. நீங்கள் இந்த மீம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து 1980s வந்து பார்த்தீங்கன்னா மில்லியனரோட ஆஃபீஸுங்கிறது வந்து ஒரு நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு பென்ட் ஹவுஸில் இருக்கும். ஸோ அந்த பென்ட் ஹவுஸில் இருக்கவங்க மட்டும் தான் மில்லியனராக இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே கீழே வந்து இன்னொரு இமேஜ் போட்டிருப்பாங்க. 2024 பார்த்தீங்கன்னா வீட்லேயே உட்காந்து ஒருத்தர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பொருள்லாம் கலைஞ்சிருக்கும், வெறும் வீட்டில் உட்காந்து அவர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், அவர் மில்லியனர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம். அந்த மீம் நான் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பர்டிகுலர் மீம்ங்கிறது 100% ட்ரூ. அதுதான் பவர் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், எந்த மார்க்கெட் வேணால் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட்டோட பொட்டன்ஷியலை நல்லா ஐடென்டிஃபை பண்ணவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபா இல்லை, அதை விட பல மடங்கு, ஈவன் 5 digit 6 digit பர் டேலாம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும். ஓகே, நான் சொல்லிட்டேன். என்ன நான் பண்ணால் நான் சம்பாதிக்கலாம்? ஸோ நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம், நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனேன். இது ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் எடுத்துப்போம். ஃப்ரீலான்சிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்க. அந்த ஸ்கில் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, freelancer.comனு ஒரு வெப்சைட் இருக்குது, fiverr.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி தரலாம். வீட்டில் உட்காந்து வேறு உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணி, இன்டர்நெட் யூஸ் பண்ணி வீட்டில் உட்காந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு தரலாம். ஸோ தட் அவங்க அதுக்கு வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரீலான்சிங். நீங்கள் எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்கல, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸும் கிடையாது. நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கல, ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸும் இல்லை, பட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி தரீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்பாங்க. இந்த ஃப்ரீலான்சிங்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். இப்போ நீங்கள் ஃபைபர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைபர் இதை எடுத்துப்போமே, ஃபைபர் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை பார்த்து தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணி தரேன். அந்த லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து 1000 rupees. அதே இன்னொருத்தர் அதே நான் லோகோ கிரியேட் பண்ணி தரேன், அதே 1000 rupees அப்படின்னா, பட் அவருக்கு வந்து ஒரு 5 years இந்த ஃபீல்டில் இருக்கார், 5 yearsக்கு முன்னாடி இந்த ஃபைபருக்குள்ள வந்துட்டாரு, அப்புறம் வந்து இதை ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க போது உனக்கும் அவங்களுக்கும் ஒரே பிரைஸ் தான். நான் ஏன் வந்து உன்கிட்ட கொடுக்கணும், நான் அவங்கள்ட்ட போய் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிக்டேட் பண்ணும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீலான்சிங் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் பண்ணியிருக்கேன், பர்சனலாக ஃப்ரீலான்சிங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ லிஸ்ட் பண்ண எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து நான் இதெல்லாம் ப்ரைமரியாக வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீலான்சிங்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ஸ் தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நிறைய பேர் கம்மியான மணிக்கு வந்து பண்ணித்தர ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ரெடியாக இருக்காங்க. அடுத்து கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நல்ல வந்து ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்பாங்க. நீங்களே ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து நீங்களே அதை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ண, ஏன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டென்ட் கிரியேஷன். பட் இந்த கண்டென்ட் கிரியேஷன் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க எடுத்த உடனே வந்து அதில் ரெவன்யூ பார்க்க முடியாது. இப்போ இன்னைக்கு நினைக்கிறீங்க, நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து அதில் ரெவன்யூ பார்க்கவே முடியாது, அது இம்பாசிபிள். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்னோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகல. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ற வரைக்கும் என்னோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகல. ஸோ இன்னும் எனக்கு அந்த 4000 வாட்சர்ஸ் வரல, பட் கூடிய சீக்கிரமே வந்துடும். ஸோ கண்டென்ட் கிரியேஷனில் நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் லாங் டர்மாக வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம இருக்க முடியும். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனில் இருக்க ட்ராபேக்குங்கிறது இந்த டைமிங் தான். அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஆன்லைனில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர 2 பெரிய ஃபீல்டு வந்து ஒன்று ஸ்டாக் மார்க்கெட், இன்னொன்று வந்து இ-காமர்ஸ். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ 5 இ-காமர்ஸ் மித் பஸ்டட் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. அதில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் சொன்னோன்னா நம்ம மைண்டுக்கு வர 2 பெரிய ஃபீல்டு வந்து ஒன்று இ-காமர்ஸ், இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்க்க பயங்கர ஈஸியாக இருக்கும். உங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்கள் அமௌண்ட்டை போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக், ஒரு ஃபாரெக்ஸ் ஆர் வந்து ஆப்ஷன், ஃபியூச்சர் எதுவும் நீங்கள் வாங்குறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வாங்குறீங்க, சேல் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் கிரெடிட் ஆகும். கேட்க ஒரு சூப்பராக இருக்குது. பட் ஆக்சுவலாக நான் இப்போ லிஸ்ட் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சைக்கோலாஜிக்கலாக ஜெயிக்கணும். சைக்கோலாஜிக்கலாக நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம், அதை வந்து எப்படி ஜெயிக்கிறது ஏன் கஷ்டம் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 5 மித் பஸ்டரில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் கஷ்டம். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ரேட்டுங்கிறது அதிகம். ஸோ ஸ்டாக்
மார்க்கெட்ல வெறும் 1% தான் வந்து டீசென்ட்டான ப்ராஃபிட் எடுக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதாவது 100ல ஒருத்தர் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்காங்க. மீதி 99% அட் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான் ஆகிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வெளியிருந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இருக்கிறது நான் இப்போ லிஸ்ட் பண்ணதுலேயே ரொம்ப டஃப்பான விஷயம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன் ஃப்ரீலான்சிங்கில் நமக்கு வந்து இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதே வந்து கண்டென்ட் கிரியேஷன் இருக்க பெரிய ப்ராப்ளம் வந்து டைமிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க பெரிய ப்ராப்ளம் வந்து டிஃபிகல்ட்டி. அப்போ ஃபைனலாக நான் சொன்ன ஒரே ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், நீ என்ன இப்போ இ காமர்ஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலி என் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் பர்சனலாக இப்போ இ காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய வீடியோஸ் இ காமர்ஸில் நான் போட்டிருக்கேன். மேபி நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் கண்டென்ட் கிரியேஷன் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரை பண்ணியிருக்கேன். இ காமர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த ஐடியாவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மொமெண்ட்ல வந்து நான் வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஃபீல்டு வந்து இந்த இ காமர்ஸ் தான். தாராளமாக இ காமர்ஸ் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இ காமர்ஸ் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலைல அரௌண்ட் வந்து ஒரு 10 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க, அரௌண்ட் ஒரு 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் தான் நிறைய பேர் ஸ்கூல் போவாங்க, இந்த டைமில் நிறைய பேர் காலேஜ் போவாங்க, இந்த டைமில் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்க சமைக்கணும், அவங்க வந்து சார்ட்டை பார்த்துட்டே இருக்க முடியாது. பட் இ காமர்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இ காமர்ஸில் வந்து உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் இன்னைக்கே நம்ம டிஸ்பேச் பண்ணி சென்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் அதை டைம் எடுத்து, நான் பர்சனல் 24 hours டைம் எடுத்து அப்புறம் தான் சென்ட் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு அர்ஜென்சியும் கிடையாது. இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அர்ஜென்சியும் கிடையாது. உங்கள் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இது வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அந்த மார்க்கெட் டைமிங்கிறது அதை மாற போகிறதில்ல, உங்களுக்காக அதை மாற்ற போகிறதில்ல. பட் இந்த இ காமர்ஸில் எந்த ஒரு மார்க்கெட் டைமிங் கிடையாது. நம்ம கன்வீனியன்ட் டைமில் இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இ காமர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இ காமர்ஸ்னு என்ன? இ காமர்ஸ்ங்கிறது ஒரு மளிகை கடை கான்செப்ட் தான். நம்ம மளிகை கடை எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் நான் வந்து ஹோல்சேல ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறேன் இந்த மார்க்கர். இப்போ இந்த மார்க்கரை நான் உங்களுக்கு வந்து 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 20 - 10 இந்த ஒரு யூனிட் ஆஃப் மார்க்கரை நான் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ங்கிறது வந்து 10 ரூபா. இதே ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இ காமர்ஸ். இந்த மார்க்கர் வாங்க நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் ஏந்திரிச்சு போனேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு, நான் அங்கே போனாலே எனக்கு வந்து இந்த மார்க்கர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்றது, என் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6DC ரூல் அப்படிங்கிற ரூல் ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ற லட்சக்கணக்கான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு. ஸோ அந்த லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ல நமக்கு கன்வீனியன்ட்டா நம்ம பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வந்து சேல் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபாலோ பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6DC ரூல். இந்த 6DC ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ற இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இந்த இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்க வந்து இப்போ ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து அதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு 15-20 நாள்ல நீங்க ப்ராடக்ட்டவே நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இ காமர்ஸ்ல வந்து மொத்தம் 4 பிரைமரியான ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க எந்த இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூசிங் ப்ராடக்ட். நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மார்க்கரெல்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்னேன், இப்போ நான் யோசிக்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. நான் இந்த மார்க்கரை போய் ஏன் ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும், அதுக்கு நான் டேரெக்டாகவே போயிட்டு ஸ்டேஷனரி ஷாப்பில் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ இது வந்து எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6DC ரூல் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த 6DC ரூல் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுலேயே உங்களுக்கு ஐடியா வந்துடும் நான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது, எப்படி ஒரு ட்ரஸ்டட் சப்ளையரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துடும். அதான் சூசிங் ப்ராடக்ட். செகண்ட் வந்து நீங்க ஆன்லைன் ஸ்டோரை பில்ட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டேன், பட் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும். யூசர் வந்து ஒரு இடத்துல ஆர்டர் பண்றதுக்கு நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். அந்த இன்டர்ஃபேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர். ஸோ செகண்ட் ஸ்டெப்ங்கிறது அந்த ஆன்லைன் ஸ்டோரை பில்ட் பண்றது. தேர்ட் ஸ்டெப்ங்கிறது மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படிங்கிறது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், யாருக்குமே தெரிய போறதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்மள்ட்ட பிளேஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டர்ல எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ நம்ம ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுறோம், ஷாப்பிஃபைல எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இந்த நேம், இந்த அட்ரஸ், இந்த ஃபோன் நம்பர், இந்த பின்கோட்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துடும். நம்மளோட வேலை வந்து அதை ஜஸ்ட் வந்து அதை பேக் பண்ணி நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணி விடணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட போய் அந்த ப்ராடக்ட்ங்கிறது சேர்ந்துடும். ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப்பை வந்து ஒரு 2-3 தடவை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தா இது நம்மளோட ரொட்டீனா மாறிடும். ஸோ அந்த ரொட்டீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும்.
டெய்லி 500 ரூபாய் earn பண்றதுங்கிறது ரொம்ப 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 சிம்பிள். நம்ம தாராளமா நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல, நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது. சரி, நீ சொன்ன மாதிரி நான் இ-காமர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரும்? ஸோ இதுல இருக்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க வந்து எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நீங்க அதை சேல் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. பட் நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்ட பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லணும் அப்படின்னா, அதாவது 15 to 25% நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ₹1 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க 15 பைசால இருந்து 25 பைசா வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா நான் 15 பைசா சம்பாரிச்சு எப்போ நான் வந்து லாம்போர்கினி வாங்குறது, நான் எப்போ வந்து வேர்ல்ட் டூர் போறது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் ஆக்சுவலான ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? ஒரு ரியல் பிசினஸ்ல இதுதான் ஆக்சுவல் ப்ராஃபிட் மார்ஜின். எப்போதுமே வந்து ஒரு ரியல் பிசினஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நீ ₹1 இன்வெஸ்ட் பண்ணி ₹1,00,000 எடுக்கணும், நீ ₹1 இன்வெஸ்ட் பண்ணி ₹10,00,000 எடுக்கணும், ₹1 இன்வெஸ்ட் பண்ணி ₹100 எடுக்கணும், ₹1 இன்வெஸ்ட் பண்ணி ₹1000 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் அதை வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பான்சி ஆர் வந்து MLM ஸ்கீமா இருக்கும். ஸோ இந்த பான்சி அண்ட் பான்சி ஸ்கீம் பத்தி தெரியும். பான்சிங்கிறது வந்து இந்தியாவில் பேன் பண்ண ஒரு ஸ்கீம். MLM இன்னும் பேன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். பட் பான்சி ஸ்கீம் வந்து பேன் பண்ண விஷயம். அந்த பான்சி ஸ்கீம் ஒன்றும் இல்லை, நீங்க ஒருத்தர் இருப்பீங்க, நீங்க ஒரு 4 பேர் சேர்த்தோணும், அவர் ஒரு 4 பேர் சேர்த்தோணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி சேர்த்துக்கிட்டே வரும். இல்ல இந்த மேல இருக்கவங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சுவாங்க. பட் இந்த கீழே லாஸ்டா சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து அவங்க போட்ட மணி எல்லாம் லாஸ் ஆயிரும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ₹1 போட்டு நீ வந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீ ₹1 இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ₹100 நீ சம்பாதிக்கலாம், ₹1 இன்வெஸ்ட் பண்ணி ₹1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு கான்ஸ்பிரசியா தான் இருக்கும். அது வந்து ஒரு ரியல் பிசினஸா இருக்கவே இருக்காது. லாங் டர்மா ரன் பண்ற பிசினஸா கண்டிப்பா இருக்காது. ஸோ ஒரு ரியல் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிறது இ-காமர்ஸ்ல நான் சொல்றேன், நான் இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றேன், இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிறது 15 ல இருந்து 25% இருக்கும். ₹1 போட்டீங்க அப்படின்னா 15 பைசா இருந்து 25 பைசா வரைக்கும் நீங்க தாராளமா எடுக்கலாம். இது ₹1 போட்டேன். இப்போ எப்படி யோசிங்களேன், நான் வந்து ₹10,000 போடுறேன், அப்போ நீங்க 1,500 இருந்து 2,500 வரைக்கும் எடுக்கலாம். ₹1,00,000 நான் போடுறேன். ஸோ 15 to 25% வைங்க. ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறதே உங்களுக்கு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், பெரிய ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கான்ஸ்பிரசி பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பான்சி ஸ்கீம் இந்த இதெல்லாம் பத்தி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கான்ஸ்பிரசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். அது வந்து ட்ரூத் மாதிரி கிடையாது. ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும், அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகாது, மற்றவங்கள்ட்ட போய் சேராது. இந்த கான்ஸ்பிரசி ரொம்ப வேகமாக வந்து ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2014 வந்து மலேசியன் ஏர்லைன் வந்து காண போச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, அது என்ன ஆச்சு, அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. பட் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, 99.9% அதை வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் வந்து பைலட்டே வந்து டெலிபரேட்டாக கொண்டு போய் கிராஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் 99.9% ஆஃப் எவிடன்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளைட் காண போனதுக்கு அந்த கேப்டனோட சூசைட் அண்ட் மாஸ் மர்டர் தான் ரீசன் அப்படிங்கிறது 99.9% ஆஃப் எவிடன்ஸ் வந்து அதை தான் சொல்லுது. அதை விட இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்னு ஒன்று வரும். அந்த ஃப்ளைட்டை வந்து ஏலியன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிச்சு, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸ் இருக்கு. இப்படி யோசிங்களேன், நாளைக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த பர்டிகுலர் MS-370 வந்து ஏலியன்ஸ் தான் கடத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அதை ட்ராவல் ஆகும், அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அதை ட்ராவல் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கான்ஸ்பிரசி அட்ராக்டிவாக இருக்கும், அட்ராக்டிவாக இருந்தால் அது ரொம்ப வேகமாக வந்து ட்ராவல் ஆகும். இது ட்ரூத். இப்போ நாளைக்கு வந்து நியூஸ் வருது, எப்போ அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாச்சு, அது வந்து அந்த பைலட் தான் வந்து இந்த மாதிரி போய் கிராஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ட்ரூத் வந்து நமக்கு கசக்கும், ஸோ அது ஸ்டேபிளாக தான் இருக்கும், அது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகாது. அதே கான்ஸ்பிரசிங்கிறது அட்ராக்டிவாக இருக்கும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும், ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் மைண்டுக்குள்ள நுழைஞ்சிடும். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ₹1 போட்டு நான் 15 பைசாலேருந்து 25 பைசா வரைக்கும் எடுக்கலாம்ங்கும் போது அது அட்ராக்டிவாக இருக்காது, அது ஸ்டேபிளாக இருக்கும் உங்கள் மைண்டில், அது வந்து உங்கள் மைண்டுக்குள்ள நுழையாது. இதே நீங்கள் ₹1 போட்டு ₹1,00,000 எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். அட்ராக்டிவாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்கும், கான்ஸ்பிரசியாக எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். இவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரியல் பிஸ்னஸ் மைண்ட் செட்டுங்கிறது வந்துடும். இப்போ ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும் சொல்லியாச்சு, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பித்தா உடனே வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி சில விஷயம் நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டுங்கிறத தூக்கி போடணும். இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டுங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. அது வந்து ரொம்ப 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 டேஞ்சர். ஏன்னா நீங்கள் வந்து பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். பட் இந்த கேம்பிளிங் மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டுங்கிறது வந்து நம்மளை அழிச்சிடும். நம்மள மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி, நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்ம சொசைட்டிங்கிற மொத்தத்தையுமே வந்து அதை அழிச்சிடும். ஸோ எப்போதுமே இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. நான் அந்த கேம்பிளிங் சொல்கிறது வந்து ஆன்லைன் விளையாடுற ரம்மி, இந்த கலர் ட்ரேடிங்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம், இந்த ட்ரேடிங்லேயே கலர் ட்ரேடிங் அப்படின்பாங்க. ஸோ நீங்கள் லக்கை பேஸ் பண்ணி பண்ணுற அத்தனையுமே
அத்தனையுமே கேம்பிளிங் தான். உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணாமல், ஹார்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணாமல், நீங்கள் உங்கள் லக்கை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற அத்தனையுமே வந்து கேம்பிளிங் தான். ஸோ இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டுங்கிறது ஒருத்தர் வளரவே விடாது. இது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டை தூக்கி போடணும். அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ஷன். என்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வந்து ஃபைனான்ஷியலாக நம்ம அடி வாங்குவோம், மென்டலாக நம்ம அடி வாங்குவோம், ஹெல்த் வைஸ் நம்ம அடி வாங்குவோம், ஃபேமிலி வைஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாது, அதுலேயும் நம்ம அடி வாங்குவோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட பிரெயினோட திங்கிங் கெப்பாசிட்டிங்கிறது கம்மியாகும். இந்த கேம்பிளிங் மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது அந்த கேம்பிளிங் மைண்ட் செட் தான் இருக்கும். ரெண்டாவது ஒஸ்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இந்த ட்ரக் அடிக்ஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயம், கேம்பிளிங் மைண்ட் செட், இந்த ட்ரக் அடிக்ஷன், இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து மட்டும் நம்ம வெளியே வந்துட்டா போதும். 500 ஒரு விஷயமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணலாம். 500 ஒரு விஷயமே கிடையாது. இதை விட பல மடங்கு ப்ராஃபிட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ நான் இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும்? ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20,000, மினிமம் நீங்க 8,000 ஆரம்பிக்கலாம். 8-9,000 மினிமம் பட்ஜெட் நான் சொல்றேன். அதாவது எல்லாத்துக்கும் சொல்ல, ப்ராடக்ட் வாங்குறது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் வாங்குறது, லோகோ டிசைன் பண்றது, அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன், ஷாப்பிங் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க மினிமம் 8,000, மேக்ஸிமம் 20,000. ஈவன் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தாலுமே வந்து நான் ஈஸியாக சஜஸ்ட் பண்றது வெறும் 20,000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 20,000 ரூபா கூட இல்லை, 20,000 பட்ஜெட்ல எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 4-5 தடவை நம்ம 20,000 பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுத்து திரும்ப 20,000 இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராஃபிட் எடுத்து திரும்ப 20,000, இது ஒரு 4-5 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணி ஒரு சைக்கிளாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 5th-6th டைம்ல அந்த 20,000 நம்ம 40,000 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து அதை கொஞ்சம் ஒரு 50,000, அப்புறம் 70,000, 80,000, 1 lakh அப்படி சொல்லி நம்ம காம்பவுண்டிங் பண்ணிட்டே போகலாம். பட் இனிஷியலாக நான் எப்போதுமே சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட மேக்ஸிமம் பட்ஜெட் 20,000 இருக்கணும். மினிமம் ஒரு 8,000 கூட இருக்கலாம், 8,000, 9,000 அப்படி கூட இருக்கலாம். பட் மேக்ஸிமம் பட்ஜெட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ 20,000 பட்ஜெட்டை நம்ம தாண்டக்கூடாது. சரிடா, இவ்வளோ பேசுறியே நீ எவ்வளோ earn பண்ற இந்த இ-காமர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஸோ நீங்க நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னே தெரியும். நான் சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ்ல 90% ஆஃப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இ-காம் சேல்ஸ் சேலஞ்ச் பண்ண வீடியோவா தான் இருக்கும். அது இ-காம் சேல்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். இ-காம் சேல்ஸ் சேலஞ்ச் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங்ல நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு, அந்த ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சு முடிக்கும் போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் இ-காம் சேல்ஸ் சேலஞ்ச். ஸோ நம்ம சேனல்ல வந்து 90% வீடியோங்கிறது இந்த இ-காம் சேல்ஸ் சேலஞ்ச் தான் இருக்கும். ஸோ நீங்க சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸ்லாம் பாருங்க, உங்களுக்கே புரியும் நான் இந்த 5 சம்பாதிக்கிறேன் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக புரியும். ஸோ கைஸ், ரொம்ப ஈஸி இந்த டைமில். ஸோ திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட். நிறைய பேருக்கு இந்த இன்டர்நெட் அக்சஸ்ங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் க்ரோ ஆகிட்டே இருக்குது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிறது. எக்ஸ்போனென்ஷியலாக நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிறது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இதை தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு முன்னாடியே இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். ஸோ ஃபைனலாக என்னால் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். அண்ட் அது நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி.